ராமானுஜர் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசலுக்கு வருகிறார். அப்ப இந்த பாட்டு தான் அவர் மனசுல ஓடிட்டு இருந்திருக்கு. உந்து மதகளித்தன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கடை திறவாய். தேவரீர் தான் வாசல திறக்கணும்னு இவர் மனசுல இந்த பாட்டை சொல்லிட்டு பிக்ஷை இட வேண்டும்னு கேட்க, பெரிய நம்பிகளுடைய பெண் மகள், அவளுக்கு அத்துழாயின்னு பெயர். அவள் தான் வந்தாள், கதவை திறந்தாள். ராமானுஜர் நிற்பதை கண்டாள். தன் பாத்திரத்திலிருந்து உணவை அவளுக்கு இடுகிறார். கதவை திறந்த அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்த உடனே நப்பின்னையே கதவை திறந்ததாக நினைத்து கொண்டார். மயக்கமாக கீழே சரிந்து விட்டார். என்ன பாட்டு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? நப்பின்னாய் கடை திறவாய். அதே சமயம் அந்த அழகுல ஒரு பெண்ணு வந்து கதவை திறந்தாள். ஓஹோ, நப்பின்னையே நம்ம அனுகிரகித்துக்கிறதுக்கு வந்திருக்காள் போரும் என்று நினைத்து கொண்டு, அப்பேற்பட்ட லட்சுமி தேவி நீலாதேவியா நமக்காக வருவாள் என்று மயங்கி விட்டார். பெண்ணுக்கு புரியவில்லை, ஏது ராமானுஜர் மயக்கமாக விழுந்து விட்டார் என்று கவலைப்பட்டு உள்ளே ஓடி சென்று பெரிய நம்பிகளிடத்தே கூறினாள். பெரிய நம்பிகள் துளியும் அசையவில்லை. மெதுவே பதில் சொன்னார். கவலைப்படாத பெண்ணே, உந்து மதகளித் தன் பாசுரத்தை மனசார சொல்லிட்டு வந்திருப்பார். 2 நிமிஷம் ஆனா தெளிஞ்சு எழுந்துடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு இவர் திருப்பாவை சொல்லி வந்தது தெரியாது, உந்து மதகளித்தன் பாட்டுங்கிறதும் தெரியாது. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எத்தனை தூரம் யாராரு மனசுல எப்படி பாட்டு ஓடினால் எப்படி நடந்து கொள்வார்கள்ங்கிற அளவுக்கு அவர்களுக்கு மர்மம் புரிந்திருக்கிறது. அவர் கடை திறவாய்னு சொல்லியிருப்பார். நீ உடனே வாசக்கதவை திறந்திருப்பே, உன்னையே நப்பின்னையாக நினைத்து கொண்டு மயங்கி இருப்பார். எழுப்பலாம் வா அப்படின்னு பெரிய நம்பிகள் வந்தார்னு சரித்திரம். இந்த பாசுரத்தில் அவ்வளவு ஈடுபாடு சுவாமி ராமானுஜருக்கு. இந்த 30 பாட்டுமே திருப்பாவையில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த பற்றுதல். அதனால் தான் திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பேரே சுவாமிக்கு கிடைத்தது. இது ஆச்சரியமான சரித்திரம்.